Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் செல்லில் இருந்து ஃபர்ஸ்ட் வேர்டு லாஸ்ட் வேர்டு மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏ காலமில் சம் ப்ராடக்ட் நேம்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக இருக்கும், இன்பிட்வீனில் ஸ்பேசஸ் இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இன்பிட்வீனில். ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் நேமு லாஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் நேமு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி காலமில் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் டைனமிக்காக. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லாஸ்ட் வேர்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பேசஸ் வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பொசிஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, டபுள் கோட்டில் நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஸ்பேஸை. வித்தின் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 செல்லு. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா 7 இங்கே வந்து ஷோ பண்ணுது. பிகாஸ் இங்கே வந்து பாருங்கள் இந்த மொபைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 கேரக்டரு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7, அந்த ஸ்பேஸ் இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7. நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து 1 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட கவுண்ட் கிடைக்குது. இப்போ இதையே பாருங்கள், நான் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன் பாட்டம் வரைக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வேர்டோட அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக அந்த ஸ்பேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அந்த ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட கவுண்ட் கிடைச்சிடும், கேரக்டர் கவுண்ட். ஓகேங்களா? இப்போ இதை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபைண்டுக்கு முன்னாடி நான் லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனுக்கு டெக்ஸ்ட் அசைன் பண்ண சொல்லுது. டெக்ஸ்ட்ன்றது இந்த A2 செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம். அந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டைனமிக்காக நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இங்கே வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுக்க முடியாது. ஸ்டாட்டிக்காக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டைனமிக்காக கொடுத்து வச்சிட்டோம் எத்தனை கேரக்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து நமக்கு ப்ராப்பராக அங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துக்கு நான் ஏதாவது சம்திங் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் எதாவது ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வேர்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ சி காலமில் லாஸ்ட் வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த சப்ஸ்டிடியூட்டில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு நான் A2 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா என்னோட ஓல்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கமா என்னோட நியூ டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த நியூ டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்பீட் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனுக்கு டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே டபுள் கோட்டில் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டு. கமா நம்பர் டைம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே 100 டைம்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸு. ஓகேங்களா? கமா இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஃபங்க்ஷனுக்கும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி சப்ஸ்டிடியூட்டுக்கும் வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுன்ற ஆர்குமெண்ட்டுக்கு என்டையர் சப்ஸ்டிடியூட்டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்பர் கேரக்டர் இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 கொடுத்துட்றேன். சேம். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ரைட் ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. இப்போ ட்ரிம் ஃபங்க்ஷன் இதுலேயே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக
இங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேர்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். டைனமிக்காக இது ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்க இங்கே வந்து நான் ஐபேட் வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லாஸ்ட் வேர்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். ட்ரிம் ஃபங்க்ஷனு, ரைட் ஃபங்க்ஷன், சப்ஸ்டிடியூட்டு, ரிப்பீட் ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்து நம்ம செப்பரேட்டாக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு இதை கம்பைன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்டு லாஸ்ட் வேர்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதர் பிளேஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இந்த கான்செப்டை பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதர் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.